ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ். ஹாய் பிரசாத் ப்ரோ. ஸோ ஒரு வழியா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மேட்சே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லைக் ஃபர்ஸ்ட் ஒன் சைடா தான் போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியில வந்துட்டு அந்த கௌசில் ஷா வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி ஏதோ சம்திங் ட்ரை பண்ணாரு. பட் அப்பவுமே தெரிஞ்சிருச்சு லைக் வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது பாகிஸ்தானாலன்னு. பட் நியூசிலாந்து பிளேட் ரியலி வெல். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஏர்லியா ஒரு 3 விக்கெட்ஸ் விட்டாங்க. அங்கிருந்து வந்துட்டு யங்கும் டாம் லேத்தமும் வந்துட்டு சூப்பரா கொண்டு போனாங்க. அண்ட் கடைசியில கிளென் பிலிப்ஸ் பத்தி பேசியே ஆகணும். நம்ம ஆக்சுவலா நானும் கிஷோர் ப்ரோவும் ரிவ்யூ பண்றப்பே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி நியூசிலாந்து வந்துட்டு அவங்க பேட்டிங் லைன் நல்லா சாலிடா இருக்கு அப்படின்ட்டு. ஈவன் கேன் வில்லியம்சன், டேரில் மிச்சல் அண்ட் டெவான் கான்வே வந்துட்டு ஃபெயிலியர் ஆனப்ப கூட அவங்களால ஒரு 320 அடிக்க முடியுதுன்னா ஒரு சாலிட் பேட்டிங் லைனை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். அண்ட் இனிஷியலா வந்துட்டு நசீம் ஷா எல்லாம் வந்துட்டு ஒரு டைடி ஸ்பெல் போட்டாங்க, நல்லா போட்டாங்க. என்ன சொல்றது, பாக்குறதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்லோ விக்கெட் மாதிரி இருந்தது. 270 அடிச்சாலே வந்துட்டு லைக் என்ன சொல்றது டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் போக போக தான் பிச்சோட ஒரு இது தெரிஞ்சிச்சு. எனக்கு தெரியல, மேபி லைக் இவங்க பாகிஸ்தான் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவா போயிட்டாங்களா, இல்ல வந்துட்டு லைக் எங்க மேட்ச் அவுட் ஆகுன்னு தெரியல. டெரபிக் ஃபீல்டிங் ஃப்ரம் நியூசிலாந்து சொல்லியே ஆகணும். கிளென் பிலிப்ஸ் பாயிண்ட்ல வந்துட்டு ரிஸ்வானுக்கு பிடிச்ச கேட்ச் இன்னும் என் கண்ணிலே நின்றுட்டு இருக்கு. ஸோ சொல்லுங்க, எப்படி இருந்தது சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஓபனர்? மோரார்லெஸ் ஒரு மாதிரி ஓகே கேம் தான் எனக்கு. சொல்லுங்க. இட் வாஸ் a very good game. I think பாகிஸ்தான் வந்து டாஸ் வின் பண்ணி ஏன் பவுலிங் போட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா அண்டர் ப்ரெஷர் கேம் வந்து பேட் தான் பண்ணணும். பட் ரிசல்ட் சொல்லிட்டு இருந்தாரு டியூ ஃபேக்டர்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் பாகிஸ்தான் நியூசிலாந்து வந்து எக்ஸலண்டா ஆடினாங்க. அந்த வில்லியங் வந்து இந்தியா ஆடும்போது அந்த சீரீஸ் தான் நல்லா ஆடினாரு. அண்ட் அஸ்வின் வந்து ரேட்ஸ் வில்லியங் வெரி வெல். ஒரு நல்ல பிளேயர் ஆஃப் ஸ்பின் ஹூ கேன் யூஸ் ஹிஸ் ஃபீட் வெல் அண்ட் நல்லா ஆடினாரு. நீங்க அந்த அப்ரார்லாம் கொஞ்சம் நல்லா தான் ஆடினாரு. அதுக்கப்புறம் வந்து கிளென் பிலிப்ஸோட கேமியோ தான் மேட்ரு. ஸோ தட் கிளென் பிலிப்ஸ் கேமியோ தான் வந்து டிஃபரன்ஸ். அவர் அடிச்ச அந்த 60 ரன்ஸ் தான் வந்து பாகிஸ்தான் 60 ரன்ஸ்ல வின் பண்ணிருக்கா. பாகிஸ்தான் நியூசிலாந்து வந்து 60 ரன்ஸ்ல வின் பண்ணிருக்காங்க. கிரெடிட்ஸ் கோஸ் டு கிளென் பிலிப்ஸ். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து அந்த நியூசிலாந்து பவுலிங் வந்து நான் கொஞ்சம் நல்லா பார்த்தேன். பாகிஸ்தான் பேட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்தேன். நான் ஆஃபீஸ்ல வீட்டுக்கு வந்துட்டு நல்லா தான். நியூசிலாந்து பவுலிங் வந்து அவ்வளோ ஸ்கேரி ஆர் அவ்வளோ த்ரெட்னிங்காவே இல்ல. யூ ஹேவ் கிளென் பிலிப்ஸ், யூ ஹேவ் திஸ் கை, யார் அது இன்னொரு பிரேஸ்வெல். சாண்டர் வந்து எப்படி தூக்கி போடுறாருன்னா அந்த கேமரா ஃப்ரேமுக்கு உள்ள பால் போறது அப்படி தூக்கி போடுறாரு அப்படின்னு போடுறாரு. சோ எனக்கு நான் எவ்வளவு பேர் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் நியூசிலாந்து பவுலிங் வந்து எனக்கு அவ்வளவு த்ரெட்டனிங்கா கண்டிப்பா தெரியல. ஐ திங்க் அதே லைன் அண்ட் லென்த் வந்து இந்த ஸ்ரேயஸ் ஐயருக்கோ சுப்மன் கிலுக்கோ எல்லாம் போட்டாங்கன்னா விளாசிடுவாங்க. அண்ட் ஆல்சோ இந்தியன்ஸ் தேர் குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். அட்லீஸ்ட் ஸ்ரேயஸ் ஐயர், சுப்மன் கில், ரோஹித் சர்மா டு சம் எக்ஸ்டென்ட் அண்ட் விராட் கோலி. ஸோ இவங்கலாம் வந்து கொஞ்சம் டீசென்ட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். ஸோ அவங்களாம் வந்து இந்த மாதிரி போட்டாங்கன்னா வந்து நல்லா ஆடுவாங்க. பட் பாகிஸ்தான் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஏன்னா தேவர் நாட் ஏபிள் டு டேக் ஆன் பிரேஸ்வெல்லா இருக்கட்டும், தேவர் நாட் ஏபிள் டு டேக் ஆன் அது கிளென் பிலிப்ஸ். ஐ திங்க் பிரேஸ்வெல்லுக்கு ஒரு மெய்டன் ஓவர் கொடுத்தாங்க. எனக்கு அது வந்து சுத்தமா புரியவே இல்லை. அவன் அப்புறம் ஒரு பின் ஷோக் பண்ணிட்டாங்க. கரெக்டா வந்து ஃபக்கர் ஜமான் அவுட் ஆனாரு, சாண்டர் உள்ள வந்தாரு, செஞ்சுட்டாரு. பாபர் அசாம் வந்து யூ கேன் சே யூ பிளேட் வெல் பட் எனக்கு தெரிஞ்ச அந்த இன்னிங்ஸ் தான் டிஃபரன்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா பாபர் அசாம் வந்து டிஃபென்ஸ் வச்சு சுத்தி இருக்கிற பிளேயருக்குலாம் வந்து ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த சவுத் ஷக்கீல் நல்லா ஆடினாரு, குவிக் ஃபயர் 43. ஃபக்கர் ஜமான் ஆல்சோ வாஸ் ட்ரைங் டு ஹிட். அதுக்கப்புறம் சாரி சவுத் ஷக்கீல், சல்மான் ஆகா வந்து 43 ஏதோ அடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து குஷ்டில் வந்து கலக்கிட்டாரு. டமால் டிமில் நல்ல பவர் ஹிட்டிங் அவரு. நம்ம அக்சர் பட்டேல் மாதிரி டமால் டிமில் அடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து ஹாரிஸ் ரஃபே வந்து சூப்பரா ஆடினாரு. சோ இவங்க எல்லாம் ஆட போறது பார்க்கும்போது இந்த பாபர் அசாம் நடுவுல வந்து ஏன் 80 or 92 பால் 61 அடிச்சாருன்னு கண்டிப்பா எனக்கு தெரியல. சோ ஐ திங்க் பீடாக் சொன்ன மாதிரி வந்து தே ஷுட் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பிளேயிங் an aggressive cricket and try rotating more singles தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் நான் வந்து ஒரு எக்ஸ்டென்ட்ல பார்க்கும்போது 146 டாட் பால்ஸ் ஏதோ ஆடிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான். அண்ட் ஆல்சோ குட் திங் அபவுட் நியூசிலாந்து பவுலிங் இஸ் நான் 40th ஓவர்லயே வந்து அவங்க 2 எக்ஸ்ட்ராஸ் தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், ஜாஸ்தி எக்ஸ்ட்ரா கொடுக்கல. அண்ட் ஆல்சோ வெரி டிசிப்ளின்ட் பவுலிங் லைன். அப்ப அந்த வில்லியம் முர்கி, அதுக்கப்புறம் வந்து அந்த வில்லியம் முர்கியா இருக்கட்டும், நடுவில் ஸ்மித்னு ஒருத்தர் ஓவர் போட்டாரு, அவரும் நல்லா போட்டாரு. ஜேம்ஸ் ஸ்மித் போடுறாரு, மேட் ஹென்ரி. சோ இவங்கலாம் வந்து நாட் அ வெரி ஸ்கேரி ஆர் த்ரெட்னிங் bowling lineup, but they're a very good bowling lineup. This shouldn't be a threat for a country or a team like India playing this brand of cricket. Anyways, India நியூசிலாந்து வரும்போது டீடைல்டா ரிவ்யூ பண்ணுவோம். பட் வெரி குட் ஸ்டார்டர். 2 செஞ்சுரி பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே.
So I think it's a very good game, very good win for New Zealand for their consistent bowling, batting, fielding, and also they have bet Pakistan 3 times in a row. Ramesh Raja சொல்லிட்டு இருந்தாரு கமெண்ட்ரியில. So 3 times in a row வந்து பாகிஸ்தான் இந்த ட்ரை சீரீஸ்ல இருந்து இந்திய வரைக்கும் 3 times beat பண்ணிருக்காங்க. So looks like New Zealand is the team to beat. பாப்போம். நியூசிலாந்துக்கு வந்துட்டு லைக் பவுலிங்ல ஒண்ணுமே தெரியல. நீங்க அது மேபி பிச்சை தான் நம்ம திரும்ப வந்துட்டு குறை சொல்லணுமா அப்படின்னு இருக்கு. ஏன்னா அது மோரார்லெஸ் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு பேட்டிங் ட்ராக் தான் அது. இனிஷியலா அவங்களுமே கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆரம்பிச்சாங்க. நியூசிலாண்டுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் ஒரு மாதிரி ஒரு 4-5 ரன் ரேட் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க. ஆல் ஆஃப் சடன் வந்துட்டு இந்த 320 வந்தது காரணமே வந்துட்டு கிளென் பிலிப்ஸோட கேமியோ தான். நீங்க சொன்ன மாதிரி அதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ சைட்ஸ். அந்த ஒரு 36 பால் 61 மாதிரி அடிச்சு விட்டு போயிட்டாரு. அவர் கச்சமுச்சான்னு அடிச்சிட்டாரு. அவர் வந்துட்டு ஒண்ணுமே பண்ணல. லாஸ்ட் 10 ஓவர்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 113 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. சோ அதுதான் வந்துட்டு கிளியரா டிஃபரன்ஸ் மேக் பண்ணிச்சு. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி பாபர் அசாம் வந்துட்டு ரொம்ப ஸ்லோனாக்கு அதை வந்துட்டு லைக் எப்படி அதை வந்துட்டு டிஃபைன் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இங்கேயே குவிக் விக்கெட்ஸ் போனப்போ வந்துட்டு டாம் லேத்தம் வந்துட்டு லைக் ரன் பால் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாரு. அப்போ வந்துட்டு லைக் என்ன சொல்றது, கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணும் இந்த மாதிரி ரன்ஸ். ஒரு 270 250 ஓகே. நீங்க 320 சேஸ் பண்றப்போ வந்துட்டு 50 ஓவர்ஸ்ல நீங்க 94 பால் 16 அடிச்சீங்கன்னா அது இட்ஸ் கோயிங் டு காஸ்ட் யுவர் டீம் தான். தெரியல மேபி டீம்ல அவங்க லைக் என்ன அப்ரோச் பண்ணுவாங்கன்ட்டு. ஏன்னா இப்ப அடுத்த மேட்ச் வந்துட்டு தே ஆர் கோயிங் டு ஃபேஸ் இந்தியா. ஸோ த நெக்ஸ்ட் மேட்ச் இன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி தட் வில் பி என்ன சொல்றது, ஒரு விர்ச்சுவல் எலிமினேட்டர் மாதிரி. அதுல சாம்பியன்ஸ் ட்ராஃபில இருந்து அவங்க அவுட். சோ அதனால அந்த கேம் வந்துட்டு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேமா இருக்கும். It's a very good game for New Zealand to start with, and நல்ல ஒரு கமாண்டிங்கான ஒரு defeat. ஏன்னா வந்து you see New Zealand bowling lineup, they don't look threatening. Like இந்தியால வந்து பாத்தீங்கன்னா முகமது ஷமி, குல்தீப், அங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் நசீம் ஷா இஸ் தேர், இவன் ஷைன் ஷா, ஃப்ரெடி அப்ரார் த மிஸ்ட்ரி bowler. அந்த மாதிரி a very less PR team நியூசிலாந்து. யாரும் த்ரெட்னிங் இல்ல, ஜஸ்ட் a bunch of 11 people குவைட்டா வந்து அவங்க வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. டிசிப்ளின், லைன் அண்ட் லென்ஸ், நல்ல ஃபீல்டிங், நல்ல ஹார்ட் ஹிட்டிங்ஸ் ஆல்சோ. So I think it's a very good victory for New Zealand, and I think Pakistan, they have to change their mindset, because if Aga Salman is able to play in a very 140 strike rate, and somebody like Haris Rauf and Naseem Shah, they're able to smash sixes. I think Babar Azam can also do. ஒரு மாதிரி கன்சர்வேட்டிவா ஆடாம ஒரு டீமுக்காக ஆடணும்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஃபக்கர் ஜமான் ஷுட் பிளே அப் த ஆர்டர். ஸோ அதுவும் அவங்க பண்ணணும். ஏன்னா ஃபக்கர் பீடாகே சொல்லிட்டு இருந்தாரு சவுத் ஷக்கில் ஆடுவாருன்னு சொன்னாரு. கரெக்டா சவுத் ஷக்கில் தான் ஆடாரு. அஸ்வினே சொன்னாரு சவுத் ஷக்கில் ஆட மாட்டாரு, எனக்கு ஃபக்கர் ஜமான் தான் ஆடணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ரெண்டு ஃபீல்டர்ஸ் வந்து வெளில இருக்காங்க. சரி நியூசிலாந்து நீங்க சொல்லலாம், பட் இப்போ நவ் பாகிஸ்தான் நோ த டார்கெட், ரைட்? தே ஹேவ் டு சேஸ் 320 more than 6 run rate. So அந்த டைம்ல கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கணும். பட் கிரெடிட்ஸ் டு நியூசிலாந்து bowling lineup also, they bowled really well. ஆக்சுவலா லைக் நம்ம அந்த மேபி ஃபக்கர் ஜமான் இன்ஜுரி இல்லைன்னா மேபி ரிஸ்வானுக்கு மேல வந்திருப்பாரா, லைக் அது கூட நம்ம பார்க்கணும். ஏன்னா ஃபக்கர் ஜமானோட இன்ஜுரி வந்துட்டு ரொம்ப டெரிபிளா இருந்துச்சு. அவர் திரும்ப ஃபீல்டுக்குள்ள வருவாரானே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கிரிட்டிக்கல் இன்ஜுரி மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போது. மேபி அந்த இன்ஜுரினால வந்துட்டு ரிஸ்வான் கொஞ்சம் மேல வந்துட்டாரா. பட் ஃபக்கர் ஜமான் டு ஓப்பன் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், நம்ம ஃபைனல்ஸ்ல நமக்கு என்ன நைட் மேர் கொடுத்தாரு ஜஸ்பிரித் பும்ரா போட்ட நோபால்ல நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது மேபி ஒரு, ஏன்னா இன்னொன்னு நம்ம இதே பிக்சர் வந்துட்டு 2023 வேர்ல்டு கப்லயும் என்ன நடந்துன்னு தெரியும். சின்னசுவாமி ஸ்டேடியத்துல ஒரு மேட்ச் 402 டார்கெட் கொடுத்தாங்க நியூசிலாந்து. ஒரு டிஎல்எஸ் மேட்ச்ல வந்துட்டு கச்சமுச்சான ஒரு 15-20 ஓவர்ஸ்க்குள்ள ஒரு 200 250 அடிச்சு வந்துட்டு டிஎல்எஸ்ல வின் பண்ணிட்டு போனாங்க. பட் யா நிறைய என்ன சொல்றது, லைக் கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் போட்டு மண்டே பிச்சுக்கணும். ஏன்னா அடுத்த மேட்ச் வந்துட்டு அவங்களுக்கு டூ ஆர் டே மேட்ச் அகைன்ஸ்ட் இந்தியா வேற. சோ பிரபு கோடோஸ் டு சாண்டனர் கேப்டன்சி. பிரபு வேற மாதிரி பண்ணாரு பக்கர் ஜமான் இருக்கும்போது. அதான் ஆக்சுவலா அதான் ஒரு ரெண்டு இல்ல ஆஃப் ஸ்பின்னர். அப்புறம் அவர் அவுட் ஆன உடனே அடுத்த ஓவர் வந்து சாண்டனர் வந்தாரு. அப்படியே அவரே வராரு. பாபர் அசாம் இப்படி வைக்கிறாரு, பால் ஃபைன் போறது. அப்புறம் ஸ்லோவா போடுறன்னு வராரு, ஒரு குவிக்கர் ஒன் போடுறாரு. சோ அப்ரிஷியேட். இல்ல ஆக்சுவலா நம்ம இன்னொன்னு வந்துட்டு என்ன வந்துட்டு பாராட்டணும்னா வந்துட்டு இப்போதைக்கு அவங்களோட மெயின் ஃபாஸ்ட் பவுலரா இருந்தது லாக்கி ஃபெர்கியூசன். அவரும் இன்ஜுரி ஆயிட்டாரு. மெயின் பவுலர்ஸ் ஆனா டிம் சவுத்தியும் இல்ல, இவரும் இல்ல, ட்ரெண்ட் போல்ட்டும் இல்ல. சோ ஒரு மாதிரி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, லைக் ஒரு நியூ பேஸ் அட்டாக் கொண்டு போய் பாகிஸ்தான்ல 3 வாட்டி ஜெயிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். சோ குடோஸ் டு மிச்சல் சாண்ட்னர். அவரை வந்துட்டு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணாம இருந்தாங்க ஒரு டீம். ஹோப்ஃபுல்லி இப்ப போயிருக்க டீம் அவரை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணுவாங்க ஐபிஎல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ மும்பை இந்தியன்ஸ் அல்லாஹ் கசன் சார் வேற இல்ல. சோ ஸ்ட்ரைட்டாவே அவர் வந்துட்டு லீடிங் ஃபாரின் ஸ்பின்னரா இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ ஐபிஎல்க்கு அடுத்து வரலாம். சோ அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியா பங்களாதேஷ்க்கு வரலாம். சோ நாளைக்கு வந்துட்டு இந்தியா கோயிங் டு டேக் ஆன் பங்களாதேஷ். துபாய் விக்கெட் எனக்கு தெரியல, ஃபுல்லா பேட்டிங் ட்ராக்கா தான் இருக்க போகுது. ரோஹித் சர்மா,
விராட் கோலி மாதிரி பிளேயர்ஸ் கொஞ்சம் அந்த டச்ல இல்லாத பிளேயர்ஸ் கொஞ்சம் டச்சுக்கு வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. உங்க இனிஷியல் தாட் சொல்லுங்க, லைக் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 350 400? இல்ல இந்தியா will actually win the toss and try to bowl first. அதுதான் எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் நியூசிலாந்து இங்கிலாந்தோடய வந்து அந்த டெம்போ தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ இஃப் at all India is winning the toss, they will definitely try to bowl first. Bowling ஆனா வந்து ஐ திங்க் இந்தியா is going to play with 3 spinners. வந்து ஐ திங்க் அதுல வந்து ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் கன்ஃபார்ம். அண்ட் இன்னொன்னு வந்து மேபி குல்தீப் யாதவ் ஆர் வருண் சக்கரவர்த்தி. அப்புறம் வந்து பேஸ் பவுலர்ஸ் வில் பி அர்ஷதீப் சிங் அண்ட் முகமது ஷமி அண்ட் ஹர்திக் பாண்டியா. ஸோ இதுதான் லைன் அப் இருக்க போகுது. அப் த ஆர்டர் வந்து சுப்மன் கில் பிளே அலாங் வித் ரோஹித் சர்மா. ஒன் டவுன் வந்து த சேஸ் மாஸ்டர் விராட் கோலி, த கிங். விராட் கோலி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வில் பிளே. அதுக்கப்புறம் வந்து யூ ஹேவ் கேஎல் ராகுல் அண்ட் தென் யூ ஹேவ் ஹர்திக் பாண்டியா அண்ட் தென் ரவீந்திர ஜடேஜா அண்ட் அக்ஷர் பட்டேல். ஸோ அது மாதிரி இட் கோஸ். அண்ட் அப்கோர்ஸ் குல்தீப் யாதவ் வந்து இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி தான் இந்தியன்ஸோட டீம் இருக்க போகுது. நல்ல டீம் தான். ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த பிளேயர்ஸ் அட் த டாப் டு கெட்ஸ் அமங்ஸ் ரன்ஸ். பிகாஸ் இந்தியா வந்து அதே ட்ராக்ல தான் வந்து 3 கேம் ஆட போறாங்க. ஐ திங்க் செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் கூட அதே ட்ராக்ல தான் ஆட போறாங்க. ஆமா ஆமா ஆமா. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்தியன் டீம் டு கெட் அ குட் game. Like you can't underestimate Bangladesh also, because Dubai conditions, they're also a very good side. So I think it's a good it should be a good game tomorrow, and India should win. So papa mo. ஆக்சுவலா பங்களாதேஷ் வந்துட்டு மேபி த்ரெட் கொடுக்கலாம். பட் அவங்க 2 மேட்ச் வந்துட்டு பாகிஸ்தான் ஏவோட வந்துட்டு வார்ம் அப்ஸ் விளாண்டுருக்காங்க. 2 மேட்சும் தோத்து போயிட்டாங்க. ஸோ அதனால லைக் நத்திங் டு வரி. ஐம் நாட் சேயிங் லைக் தே ஆர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. பட் யூனோ லைக் கரண்ட் இந்தியன் டீம் ஃபார்ம் இருக்கிறதுக்கு வந்துட்டு ஸோ எதுவும் பேச முடியாது. பங்களாதேஷ் கிட்ட வந்துட்டு பவர்ஸ் இல்லை அப்படிங்கிற. ஏன்னா லைக் பங்களாதேஷ் ஸ்குவாடுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு நியூ கம்மர் ஸ்குவாடா தான் இருக்கு. அட் த சேம் டைம் நான் என்ன நினைக்கிறேன்னா, மேபி தே வில் பிளே வித் ஹர்ஷித் ராணா, முகமது ஷமி, அர்ஷ்தீப் சிங் அண்ட் ஹர்திக் பாண்டியா வித் 2 spinners, either of ஜடேஜா அண்ட் either of வருண் சக்கரவர்த்தி ஆர் குல்தீப் போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு மோர் ஆர் பிளஸ் லைக் குல்தீப்புக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா வருண் சக்கரவர்த்திக்கு வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு பேக்கப்பா கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வரைக்கும் கண்டென்ஷன்லேயே இல்லை. அந்த ஓடிஎஸ்ல வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வந்துட்டு லைக் என்ன சொல்றது ஸ்குவாட்ல வந்துட்டு மாத்துறாங்க. ஸோ மேபி குல்தீப் தான் போவாங்க. பேட்டிங் சாலிட், நீங்க சொன்னா அதே டாப் ஆர்டர் தான். அதுல வந்துட்டு எதுவுமே சேஞ்சஸ் இருக்க மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஸோ அதனால அதே டாப் ஆர்டர்ல போவாங்க. கில் வந்துட்டு ஃபயர் ஃபார்ம்ல இருக்காரு. அதுவும் வைஸ் கேப்டன்சி கிடைச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு வேற ஒரு பீஸ்டா விளையாண்டு இருக்காரு. எல்லாம் கொஸ்டின் பண்ணாங்க எதுக்கு உடனே வைஸ் கேப்டன்சி என்ன ஏதுன்ட்டு. ரோஹித் சர்மா வந்துட்டு லைக் அழகா பிரஸ்ல சொல்லிட்டாரு, ஆவரேஜ் நம்பர்ஸ் எல்லாம் பாருங்க, அதெல்லாம் பார்த்துட்டுமா என்ன வைஸ் கேப்டன்சி இன்னும் ஏன் கொடுத்தாங்கன்னு கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா சொல்லிட்டாரு. ஸோ அண்ட் ரோஹித் சர்மாக்கும் பங்களாதேஷ் வந்துட்டு ஒரு மாதிரி பிடிச்ச டீம். பங்களாதேஷோட வந்துட்டு ஹி ஹேஸ் சம் ஹண்ட்ரட்ஸ். ஐசிசி ஈவெண்ட்ஸ்ல கொஞ்சம் ஹண்ட்ரட்ஸ் நிறைய அடிச்சிருக்காரு. 2015 வேர்ல்டு கப் குவார்டர் ஃபைனல்ஸ்ல ஒன்னு அடிச்சாரு, 2019 ஒன்னு அடிச்சாரு. ஸோ அதனால அதுவும் வந்துட்டு ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு ஃபேவரட் டீம். ஸோ கண்டிப்பா அவர்கிட்டயும் ஒரு ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் லைக் சொல்லுங்க. இல்ல அதான் அந்த ஸ்டார்டிங் வந்து அந்த பேஸ் த்ரெட்டை மட்டும் கொஞ்சம் ஆட்டாருன்னா அது ஆல் தான். கண்டிப்பா பண்ணுங்க பேசலாம். அதான் லைக் என்ன பொறுத்த வரைக்கும் டாஸ் வந்துட்டு லைக் என்ன சொல்றது, irrespective ஆஃப் வின்னிங் ஆர் லூசிங் த டாஸ், இந்தியா இஸ் கோயிங் டு வின். ஏன்னா பேட்டிங் ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஆனாலும் 350 அடிப்பாங்க. அண்ட் சேஸ் பண்ணாலும் கண்டிப்பா எய்தர் ஆஃப் 250 to 240 தான் டார்கெட் வரும். அவங்க ஈஸியா அடிச்சுப்பாங்க. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மேட்சஸ்ல கொஞ்சம் ரன் ரேட்ல கொஞ்சம் கன்சர்னா இருக்கணுமோன்னு தோணும். ஏன்னா நியூசிலாந்து அந்த மாதிரி ஒரு சைடு இருக்காங்க அப்படிங்கிறப்போ மேபி அங்க ஏதாவது ஒரு மேட்ச் லாஸ் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு லைக் என்ன சொல்றது ரன் ரேட்ல கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா பெட்டரா இருக்கும். ஸோ அதனால மேபி லைக் நாளைக்கு வந்துட்டு அந்த ரன் ரேட்டுக்கே பார்த்தாலாம் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு லைக் there is nothing to like do analysis with Indian team, because அவங்க கமாண்டிங்கா இருக்காங்க. ஆக்சுவலா ரொம்ப வந்துட்டு புவரா இருந்தது இந்த இங்கிலாந்து ஓடிஐ சீரீஸ்க்கு முன்னால பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட மட்டும்தான் ஆடி இருந்தாங்க 3 மேட்ச் சீரீஸ். ரொம்ப வந்துட்டு கிரிட்டிசிசம் வந்துச்சு, கம்பீர் வந்துட்டு அது பண்றாரு இது பண்றாரு அப்படின்ட்டு. பட் இந்த 3 மேட்சஸ்ல எல்லா கிரிட்டிக்ஸையும் ஷட் பண்ணிட்டாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு 3மே வந்துட்டு சூப்பர் வின். ஒயிட் வாஷ் பண்ணதுல இருந்து அவங்க ரொம்ப வந்துட்டு என்ன சொல்றது சாலிடா இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் லைக் there is nothing to discuss on tomorrow's match தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு மாதிரி இவங்க ஆக்சுவலா வந்துட்டு லைக் நல்ல ஸ்குவாட் தான். சாந்தோ வந்துட்டு நம்ம பார்த்திருக்கோம் டெஸ்ட் மேட்சஸ்ல ரொம்ப பிரில்லியண்டா ஆனார். ஸோ அவர் தான் ஓப்பனர், நல்லா இருப்பாரு. அண்ட் மஹமதுல்லா, முஷ்பிகுர் ரஹீம் அவங்க தான் வந்துட்டு லைக் என்ன சொல்றது ஓஜிஸ் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் லைக் லெஜெண்டரி பிளேயர்ஸ் அவங்க தான். அண்ட் சௌமியா சர்கார் நம்ம பார்த்திருக்கோம். அண்ட் என்ன சொல்றது லைக் மோர் ஆர் லெஸ் தன்சீர் ஹசன், ஜாக்கிர் அலி எல்லாம் வந்துட்டு லைக் அப்கமிங் யங் பிளேயர்ஸா இருக்காங்க. ஸோ மேபி ஏதாவது ஒரு இது புல் ஆஃப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த சாக்கிப் ஒருத்தர் இருக்காரு பேஸ் போலர், அவர் கொஞ்சம் நல்லா போடுவாரு. அவர் அண்டர் இந்தியாவோட நல்லா போட்டு இருந்தாரு, அவர் நல்லா போடுவாரு. ரிஷாத் ஹுசைனுமே நல்லா போடுவாரு. ரிஷாத் ஹுசைன் ஸ்பின்னர் நினைக்கிறேன், லெக் ஸ்பின்னர். அவர்லாம் ஹர்திக் பாண்டியா ஃபீல் பண்ணிப்பாங்க.
So I think with the way எனக்கு வந்து நாளைக்கு படி தெரியல and with the way Pakistan was playing spin today, I think India will be tempted to play 3 spinners நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த பாகிஸ்தான் கேம். ஏன்னா இல்ல ஆக்சுவலா நம்ம துபாயில ஆடுறோம். துபாயில வந்துட்டு அந்த பாகிஸ்தானுக்கு இருக்கிற அளவுக்கு அசிஸ்டன்ஸ், ஐ மீன் பாகிஸ்தான் விக்கெட்ல இருக்க அசிஸ்டன்ஸ் வந்துட்டு துபாயில கிடைக்குமான்னு டவுட் தான். ஏன்னா துபாய் வந்துட்டு லைக் மோரார்லெஸ் என்ன சொல்றது, the way Pakistan played spin கண்டிப்பா நாங்க இது சான்ஸ் நீங்க பாத்தீங்களா? அந்த பாபர் ஸ்பின்னாரதா இல்லையான்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்து செக் பண்ற டொக்குன்னு அடிக்கிறாரு. இதே நீங்க ஸ்பேஸ் ஏரியால அந்த லென்த் போடுங்க, பாயிண்ட் டமால்னு வந்து லாங் ஆஃப் பாயிண்ட்டுக்கு மேல அடிப்பான். சோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா ஐ திங்க் வி ஷுட் டெம்ப்டட் டு ப்ளே. பட் ஐ ஃபீல் அப்பெல்லாம் வந்து இந்த சச்சின் டெண்டுல்கர் எல்லாம் நடுவுல வந்து ஒரு ஓவர் கை சுத்துவாரு, ஏவாகலாம் சும்மா கை சுத்துவாரு. அந்த மாதிரி இப்போ இந்தியன்ஸ் இல்ல. சோ அந்த மாதிரி வந்து நடுவுல ரோஹித் சர்மா போடுறதோ இல்லாட்டி ஸ்ரேயஸ் ஐயர் போடுறதோ இல்லாட்டி யாரோ ஒரு திலக் வர்மா போடுறோம். திலக் வர்மா எல்லாம் போடுவாரு, ஆனா ஒரு டீம்ல இல்ல. பட் அந்த மாதிரி கை சுத்துற ஆப்ஷன் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். But I think Bangladesh also looks a very decent team. So I think India should comfortably pull off a victory. But cricket is a funny game. பாப்போம். பட் ஐ டோன்ட் வாண்ட் என்ன சொல்றது, அந்த ஃபன்னி கேம் நாளைக்கு நடக்க வேணாம் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா who are the players to look out for நாளைக்கு இந்தியன் டீம்ல அண்ட் பங்களாதேஷ் டீம்ல? இல்ல நான் ஆக்சுவலா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாவே கேப்டனுக்கு தான் போறேன். ரோஹித் சர்மா நாளைக்கு தான் அவர் ஓபனர், அவர் வந்துட்டு ஓப்பனிங் நாளைக்கு நல்லா கொடுக்க போறாரு. கர்டைன் ரைசரா இருக்க போகுது சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு இந்தியாவுக்கு. ஸோ நான் வந்துட்டு பேட்டிங்ல வந்துட்டு ரோஹித் சர்மா தான் சொல்றேன். அண்ட் பவுலிங்ல வந்துட்டு ஹர்ஷ்தீப் சிங் சொல்லுவேன். அவர் வந்து என்ன சொல்றது, போஸ்ட் பும்ரா அந்த என்னதான் T20 வேர்ல்டு கப்ல பும்ரா வந்துட்டு நம்ம பிரைஸ் பண்ணாலும் லைக் அதுக்கு ஈக்குவலான கிரெடிட்ஸ் நம்ம ஹர்ஷ்தீப்புக்கும் கொடுத்தாகணும், ஒரு அப்கமிங் யங் பேசர். ஸோ அதனால ஐ வில் கோ வித் ரோஹித் சர்மா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங். உங்களுக்கு இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அடுத்து பங்களாதேஷ் போலாம். எனக்கு வந்து டெஃபினெட்லி சுப்மன் கில். ஐ திங்க் சுப்மன் கில் இஸ் கோயிங் டு ப்ளே கீ ஃபேக்டர் இன் திஸ் டோர்னமெண்ட். ஏன்னா ஓப்பனிங்ல வந்து ஒரு சைட்ல வந்து அவர் ஹோல்ட் பண்றாரு. ஸோ இங்கிலாண்டோட அந்த சீரீஸ்லயே பார்த்தோம், சுப்மன் கில் வந்து ஒரு சைட்ல ஹோல்ட் பண்ணாரு அண்ட் சுப்மன் கில்லை சுத்தி இந்தியன் டீம் ஆடினாங்க. அந்த பார்ட்னர்ஷிப்ஸ் வேர் ஆல் கோயிங். ஸோ ஒரு காலத்துல விராட் கோலி அதான் பண்ணிட்டு இருந்தாரு. நான் கம்பேர் பண்ணல, பட் அந்த ரோல் வச்சு நான் கம்பேர் பண்றேன். ஸோ சுப்மன் கில் வச்சு தான் டீம் ஆடுறாங்க. ஸோ அவரோட இன்னிங்ஸ் வந்து ஒரு மாதிரி குரூஷியலா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஐ திங்க் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் ஹர்திக் பாண்டியா வில் பிளே அ குட் ரோல். ஹர்திக் பாண்டியா, ரவி ஜடேஜா வந்து ஐ திங்க் ஆல்ரவுண்டர்ஸ் வில் பிளே அ குட் ரோல். ஏன்னா அந்த மிடில் ஓவர்ஸ் அந்த ஸ்பின் சோக்லாம் அவங்க தான் பண்ண போறாங்க. So they should be good going. And also Mohammad Shami comeback I'm looking forward for. So நீங்க ரோஹித் சர்மா சொல்லிட்டீங்க, ஸோ நான் கில் சொன்னேன். And you never ever roll out the king. So definitely I think tomorrow இவங்கெல்லாம் வந்து they'll be the men to look out for. Hoping for a very good result. Like இன்னைக்கு மாதிரி ஒரு commanding victory for Team India is what I'm trying to look out for. பங்களாதேஷ் வந்து முஸ்தபிசுர் ரஹ்மான் டு சம் எக்ஸ்டென்ட் இல்ல ப்ரோ. எனக்கு தன்சீம் சகீப் தான் இருக்காரு. பேட்டிங்ல எனக்கு அவ்வளவு பெருசாலாம் ஓகே தான், எல்லாம் தூக்கிடுவானுங்க நம்ம ஆளுங்க. சோ அது பத்தி எனக்கு பேட்டிங் பத்தி எனக்கு கவலையே கிடையாது. பேட்டிங் பத்தி நம்ம ஆளுங்க எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா மெஹதி ஹசன் மிராஸ் வந்துட்டு கொஞ்சம் பேட்டிங்ல கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்றது, லைக் ஒரு 30-40 அடிச்சாலும் அவர் தான் சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம கூட ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு மெஹதி ஹசன் மிராஸ். அண்ட் கண்டினியூஸா பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் சர்க்கியூட்லயே வந்துட்டு ஒரு இம்ப்ரூவிங் கிரிக்கெட்டரா அவர் இருக்காரு. அப்படிங்கிறனால மெஹதி ஹசன் மிராஸ் வந்துட்டு லைக் பிளேயர் டு வாட்ச் அவுட்டா கண்டிப்பா சொல்லலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்துட்டு பவுலிங் சைடு அவங்கள்ட்ட யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பேட்ஸ்மேன் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ்வளோ பிரில்லியண்டா இருக்காங்க. யாருமே வந்துட்டு லைக் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க இந்த பவுலருக்கு அந்த பவுலருக்கு அப்படின்னே கிடையாது. ஸோ அதனால பவுலர்ஸ்ல இருந்து எதுவும் என்னால செலக்ட் பண்ண முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் மெஹதி ஹசன் மிராஸ் பிக் ஆஃப் தி பிளேயர் for Bangladesh. தன்சீம் சாகிப் சொல்றேன், முஸ்தபிசுர் ரஹ்மான் டு சம் எக்ஸ்டென்ட். ஏன்னா வந்து ஒரு மாதிரி அந்த he has always struggled for India. அந்த டெஸ்ட் மேட்ச் ஆடினாங்க போது he took a 5 for நினைக்கிறேன் அந்த சாகிப். சோ அவர் வந்து கொஞ்சம் லுக் தான். ஏன்னா டக்குன்னு ஒரு பால் நிப்பினானா உள்ள. பேட்டிங்ல வந்து எனக்கு பெருசா தெரியல. ஐ திங்க் தே ஷுட் டேக் ஓவர். எனக்கு என்ன பும்ரா இல்லன்னு தோணுது. பும்ரா இல்லாட்டி பிளஸ் ஒரு 50 ரன்ஸ் நம்ம கான்ஃபிடண்டா சொல்லிருப்பேன் இந்தியா வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பும்ரா இல்லன்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்க்கணும். பட் ஐ திங்க் இந்தியா வில் புல். இட் வில் பி a comfortable victory. அண்ட் நாளைக்கு இதே மாதிரி இந்தியன் விக்டரிக்கு அப்புறம் வந்து நம்ம 2 பேரும் பேசலாம். ஒரு கிஷோர் யாராவது வருவாங்கன்னு நம்ம சேனல்ல இருந்து யாராவது பேசுவாங்க. ஆமா, எக்ஸைட்டிங் மேட்ச் ஒன்னு ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா போச்சு. சோ ஹோப்ஃபுல்லி நாளைக்கு ஒரு நல்ல மேட்சா இருந்துட்டு நம்ம நாங்க 2 பேருமோ இல்ல கண்டிப்பா ஒன்னமாங்க டீம் மெம்பர்ஸ் கண்டிப்பா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ கொடுப்பாங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்தியா வில் என்ன சொல்றது ஒரு ஈஸி வின்னா இருக்கும். நல்ல ஒரு வின்னை கிளின்ச் பண்ணாங்கன்னா டோர்னமெண்ட் ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ வித் தட் நோட் மீ அண்ட் பிரசாத் ப்ரோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். Have a good night guys. See you on tomorrow's match review. Bye. Thank you.